நெஞ்ச கனகள் காப்பு நெஞ்ச கணக்கள்ளு நெகிழ்ந்து உருகத் தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொற் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம். 1. ஆடும் பரிவேல். ஆடும் பரிவேல் அணிச்சேவல் என பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. 2. உல்லாச நிராகுலம். உல்லாச நிராகுல யோக இதை சல்லாப வினோதனம் அணி அலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. 3. வானோ புனல். ஆறுமுகமான பொருள் எது? வானோ புனல் பார்கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம்தானோ பொருளாவது சண்முகனே. 4. வளைப்பட்ட மனைமக்கள் எனும் மாயை அகல அருள்வாய் வளைப்பட்ட கை மாதொடு மக்கள் எனும் தலைப்பட்டு அழிய தகுமோ கிளைப்பட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தொடு வேளவனே. 5. மகமாயை. மாயை அற மகமாயை களைந்திட வல்லபிரான் முகம் ஆறும் மொழிந்தொழிந்தில்லனே அகமாடை மடந்தையர் என்று அயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே. 6. திணியான மனோ. ஆறுமுகன் அடியாரை ஆட்கொள்வான் திணியான மனோ சிலை மீது உனத்தாள் அணியார் அரவிந்தம் அரும்பு மதோ பணியா என வள்ளிப்பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே. 7. கெடுவாய் மனனே. ஈகையும் தியானமும் நம்மை காக்கும் கெடுவாய் மனனே கதிகேள் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடு வேதனை தூள்படவே விடுவாய் வினை யாவையுமே. 8. அமரும் பதி. மயக்கம் தீர்ப்பான் முருகன் அமரும் பதி கேள் அகம் ஆம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பெருதானவ நாசகனே. 9. மட்டு ஊர். மங்கையர் மயல் தூரத்தேக. மட்டூர் குழல் மங்கையர் மயல் வளைப்பட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒழிவேன் தட்டு ஊடு அறவேள் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே. 10. கார் மாமிசை காலன் அணுகாமல் காத்திடுவான் கந்தன் கார் மாமிசை காலன் வரில் களப தேர் மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார் மார்ப வளாரி தளாரி எனும் சூர்மாமடிய தொடு வேலவனே. 11. கூகா என. உறவினர் அழ போகா வகை உபதேசம் பெற்றது கூகா என என் கிளை கூடி அழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாச்சல வேலவ நாளு கவி தியாகா சுரலோகா சிகாமணியே. 12. செம்மான் மகளை. சும்மா இரு சொல் அற. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. 13. முருகன் தனிவேல். முருகனின் அருளை கொண்டு மட்டுமே அவனை அறிய முடியும். முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உரு அன்று அரு அன்று உளது அன்று இல்லது அன்று இருள் அன்று ஒளி அன்று என நின்றதுமே. 14. கைவாய் கதிர். மனதிற்கு உபதேசம். கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. 15. முருகன் குமரன். நாம மகிமை. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறு புங்கவரும் புவியும் பரவும் குறு புங்கவ என் குண பஞ்சரனே. 16. பேராசை எனும். பேராசையில் கலங்குவது நியாயமா முருகா பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு ஓரா வினையேன் உழலத் தகுமோ வீரா முதுசூர் படவேள் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே. 17. யாம் ஓதிய. கற்றதன் பலன் கந்தன் கழலடிக்கு தன்னை அர்ப்பணம் செய்வதே யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் இனியே. 18. உதியா மரியா. துதிமயமான அனுபூதி. உதியா மரியா உணரா மரவா விதிமாள் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகா வல்ல சூர பயங்கரனே.
19 வடிவும் வறுமையை நீக்கி அருள்வாய். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடியந்தம் இலா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே. 20 அரிதாகிய உபதேசம் பெற்றதை வியத்தல். அரிதாகியமை பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்கிரமவேள் இமையோர் புரிதாரக நாக புரந்தரனே. 21 கருதா மரவா திருவடி தீட்சை அருள்வாய். கருதா மரவா நெறி காண எனக்கு இருதாள் வனசம் தர என்று இசைவாய். வரதா முருகா மயில் வாகனனே விரதா சுரசூர விபாடனனே. 22 காளை குமரேசன் தன் தவப்பேற்றை எண்ணி அதிசயத்தல். காளை குமரேசன் என கருதி தாழை பணியத்தவம் எய்தியவா பாழை குழல் வள்ளி பதம் பணியும் வேளைச்சுர பூபதி மேருவையே. 23 அடியை குறியாது. அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடி விக்கிரமவேல் மகிபா குரமின் கொடியை புணரும் குணபூதரனே. 24 கூர்வேல் விழி மங்கையர் மோகம் கெட திருவருள் கூட. கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேலோடு குன்று தொலைத்த நெடும் போர் வேல புரந்தர பூபதியே. 25 மெய்யே என வினை மிகுந்த வாழ்வை நீக்கு முருகா. மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியே நளையத்தகுமோ கையோ இலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே. 26 ஆதாரம் இலேன் திரு அருள் பெற. ஆதாரம் இலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்தில்லையே. வேதாகம ஞான வினோதா மன அதீதா சுரலோக சிகாமணியே. 27 மின்னே நிகர் வினையால் வருவது பிறவி. மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயன் இங்கு இதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறிய வானவனே. 28 ஆனா அமுதே நீயும் நானுமாய் இருந்த நிலை. ஆனா அமுதே அயில்வேலரசே ஞானாகரனே நவிலத் தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. 29 இல்லே எனும் அறியாமையை பொறுத்தருள் முருகா. இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லே நறியாமை பொறுத்திலையே. மல்லேபுரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர் வேளவனே. 30 செவ்வான் உணர்த்திய ஞானம் சொல்லனானது. செவ்வான் உருவில் திகழ் வேளவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றது அலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே. 31 பாழ் வாழ்வு ஜெக மாயையில் இட்டனையே நீ வாழ்க. பாழ் வாழ்வு எனும் இப்படு மாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே. தாழ்வானவை செய்தனதாம் உள்ளவோ வாழ்வாய் இனி மயில் வாகனனே. வாழ்வாய் இனி நீ மயில் வாகனனே. 32 களையே பதறி கலைஞானம் வேண்டாம். களையே பதறி கதறி தலையோடு அலையே படுமாறு அது வாய்விடவோ கொலையே புரி வேடர் குல பிடிதோய் மலையே மலை கூறிடு வாகையனே. 33 சிந்தா ஆகுல பந்தத்தின்று எனை காவாய். சிந்தா குல இல்லொடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விட பெறுவேன். மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. 34 சிங்கார மட தீ நெறி நின்று எனை காவாய். சிங்கார மடந்தையர் தீ நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய். சங்கிராம சிகாவள சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே. 35 விதி காணு நற்கதி காண அருள்வாய். விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதி காண மலர்கழல் என்று அருள்வாய். மதிவாழ் முதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. 36 நாதா குமரா சிவபெருமானுக்கு உபதேசித்த பொருள் எது? நாதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான்? வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர் பாதா குரமின் பதச்சேகரனே. 37 கிரிவாய் விடு உன் தொண்டனாகும்படி அருள்வாய். கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதம் மேவளையே. புரிவாய் மனனே பொறையாம் அறிவாள் அறிவாய் அடியோடும் அகந்தையே.
38. ஆதாளியை என்னையும் ஆண்ட கருணை. ஆதாளியை ஒன்று அறியேனை அறத்தீது ஆளியை ஆண்டது செப்புமதோ. கூத்தாள கிராத குளிக்கு இறைவா வேதாள கணம் புகழ் வேளவனே. 39. மாவேள் சனனம். பிறப்பையையும் ஆசையையும் நீக்கு முருகா. மாஏழ் சன்னனம் கெட மாயையை விடா மூ ஏடனை என்று முடிந்திடுமோ. கோவே குரமின் கொடித்தோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே. 40. வினை ஓட வேள் மறவாதிருப்பதே நமது வேலை. வினை ஓட விடும் கதிர்வேள் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ. சுனையோடு அருவித்துறையோடு பசுந்தினையோடு இதனோடு திரிந்தவனே. 41. சாகாது எனையே காலனிடத்திலிருந்து என்னை காப்பாற்று. சாகாது எனையே சரணங்களிலே காகா நமனார் கழகம் செய்யும் நாள். வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே. 42. குறியை எவ்வேளையும் செவ்வேளையே நினை. குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனி வேளை நிகழ்த்திடலும். செறிவு அற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவு அற்று அறியாமையையும் அற்றதுமே. 43. தூசா மணியும் சொல்லற என்னும் ஆனந்த மௌனம். தூசா மணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினது அன்பு அருளால். ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. 44. சாடும் தனி. முருகன் திருவடி தந்தான் சாடும் தனிவேள் முருகன் சரணம். சூடும்படி தந்தது சொல்லும் அதோ. வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெம்காடும் புனமும் கமழும் கழலே. 45. கரவாகிய கல்வி. மெய்ப்பொருளே உன் நிலையை உணர்த்து. கரவாகிய கல்வி உள்ளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. குரவா குமரா குளிசாயுத குஞ்சரவோ சிவயோக தயாபரனே. 46. என் தாயும் மாதா பிதாவும் இனி நீயே மனக்கவலை தீராய். என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ. சிந்தா குளமானவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேளவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே. 47. ஆறாரையும் மேலான தவநிலை அருள்வாய் காவலனே. 6 ஆறையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறு உள்ளதோ. சீரா வரு சூர் சிதைவித்து சீரா வரு சூர் சிதைவித்து இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. 48. அறிவு 1 மேலான தவநிலை அருள்வாய் காவலனே. அறிவு 1 அறநின்று அறிவார் அறிவில் பிரிவு 1 அறநின்ற பிரான் அலையோ. செறிவு 1 அற வந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடு உறும் வேலவனே. 49. தன்னம் தனி. இனிமை தரும் தனிமை விளக்க முடியுமா. தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைப்பதுமோ. இன்னும் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ. மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே. 50. மதிக்கெட்டு. முருகன் அருளால் முக்தி பெற்றேன். மதிகெட்டு அறவாடி மயங்கி அறகதி கெட்டு அவமே கெடவோ கடவேன். நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீறு அடு சேவகனே. 51. உருவாய் அருவாய் குருவாக வந்து அருளினான் கந்தன். உருவாய் அருவாய் உள்ளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. பாடலின் பொருள். 1. காப்பு. சரணம் என்று தம்மை வந்தடைந்தவர்களுக்கு அருள் புரியும் ஆறுமுகக் கடவுளின் அணிகலனாக கல் போன்ற நெஞ்சமும் இளகி உருகுமாறு செம்மையான இலக்கிய தமிழ்ச் சொற்களால் தொடுக்கப் பெற்ற கந்தர் அனுபூதி என்னும் கவி மாலையானது சிறப்பாக அமையும் பொருட்டு 5 கரங்களை உடைய திரு விநாயக பெருமானின் திருவடிகளை பணிந்து வணங்குகின்றேன். 1. ஆடி வரும் குதிரையை போன்ற மயில் வாகனமே வேலாயுதமே அழகான சேவலே என்று துதி செய்து திருப்பாடல்களை பாடுவதையே அடியேனின் வாழ்நாட் பணியாக இருக்கும்படி அருள் புரிவீராக. கஜமுகாசுரன் எனப்படும் ஓர் அசுரன் பெரியதொரு யானையின் முகத்தை உடையவனாக தோன்றி விண்ணோர்களை பகைவர்களாக கருதி அவர்களை தேடிச் சென்ற போது போர்க்களத்தில் அவனை கொன்றழித்த திரு விநாயக பெருமானின் சகோதரனாகிய கந்த பெருமானே. 2. திருமுருகப் பெருமானே விண்ணோர்களின் மன்னரே உள்ள கழிப்பும் கலக்கமின்மையும் மற்ற பல்வகை யோக மார்க்க வழிகள் சம்பந்தமான பேச்சுகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சியை தருபவர் தேவரீரீர் ஒருவரே அன்றோ. எல்லாவிதமான பந்தங்களும் யான் எனது எனப்படும் மாணவ மலங்கள் அழிந்து தொலைவதற்குரிய மேலான ஆன்மீக உபதேசங்களை அடியேனுக்கு உபதேசித்து அருள்வீராக.
3. ஆறுமுக கடவுளே. பரம்பொருள் என்பது யாது? ஆகாயமோ, நீரோ, பூமியோ, நெருப்போ, காற்றோ, ஞானத்தினால் அறியக்கூடிய பொருளோ, ஓதப்படுகின்ற 4 வேதங்களோ, நான் என்று சொல்லப்படுகின்ற ஜீவனோ, மனமோ, நீயே நான், நானே நீ என்று கூறி அடியேனை ஆட்கொண்டது தேவரீரோ? 4. வளையல் அணிந்த கைகளை உடைய மனைவியோடு மக்கள் என்று சொல்லப்படும் குடும்ப பந்தத்தில் அகப்பட்டு அடியேன் அழிந்து போவது நியாயமாகுமோ? அசுரர்களாகிய தன் சுற்றத்தினர் சூழ போரிடுவதற்கு எழுந்த சூரபத்மனின் மார்பையும் அவன் தன் சுற்றத்தினருடன் ஒளிந்திருந்த கிரௌஞ்ச மலையையும் தொலைத்துக் கொண்டு ஊடுருவிச் செல்லும்படியாக விடுவித்த வேலாயுதத்தையுடைய கந்த பெருமானே. 5. இவ்வுலக வாழ்க்கையை சார்ந்த பொய்யான காட்சிகளாலும் நம்பிக்கைகளாலுமான பெரிய மாயையை நீக்கவல்ல கடவுளான திருமுருகப் பெருமான் தன் 6 திருமுகங்களாலும் பல வழிகளில் உபதேசித்து அருளிய தத்துவங்களை அந்தோ மீண்டும் நினைவு கூர்ந்து சொல்லாமற் போய்விட்டேனே. வீடு, துணிமணி, மாதர்கள் ஆகியவற்றால் இறுதியில் பெரும் வருத்தத்தை தரும் பொய்யான இவ்வுலக மாயையில் அகப்பட்டு கொண்டு அதை உண்மை என்று நம்பி அடியேன் இன்னும் தயங்கிக் கொண்டிருக்கின்றேனே. 6. அடியேனின் கடினமான கல் போன்ற மனத்தின் மீது தேவரீரின் திருவடிகளாகிய அழகு நிறைந்த தாமரை பூக்கள் மலரக்கூடுமோ? வள்ளியம்மையாரின் திருவடிகள் மீது குறையாத மிக்க காதல் கொண்ட கருணாகரனே, அடியேன் செய்ய வேண்டிய பணிகள் எவை என்று கூறுவீரோ? 7. அழிந்து போகின்ற மனமே, நீ முக்தி பெறும் வழியை கூறுகின்றேன் கேட்பாயாக. உன்னிடம் உள்ளதை மறைக்காமல் பிறருக்கு தானமாக கொடுப்பாயாக. கூர்மையான வேலினை தாங்கிய இறைவன் திருமுருகப் பெருமானின் திருவடிகளை நினைந்து தியானம் செய்து வருவாயாக. நீண்ட காலமாக தொடர்ந்து வருகின்ற பிறவி துன்பமாகிய வேதனையை தூளாக்கும் பொருட்டு அந்த துன்பத்தின் காரணமாகிய பற்றினை சுட்டெரிப்பாயாக. வினைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு இருப்பாயாக. 8. குமார பெருமானே, அடியேன் விரும்பி வாழும் ஊர், மனைவி, மக்கள் முதலிய உறவினர்கள், நான் என்று சொல்லப்படுகின்ற ஆன்மா ஆகியவை பற்றிய அடியேனின் மயக்கம் கெடுமாறு உண்மை பொருளை போதித்தவரே, என்றென்றும் குமரனாகவும் இமயமலையரசனின் குமாரி பார்வதி தேவியின் மைந்தனாகவும் இருந்து கொண்டு போர்க்களத்தில் போரிடும் சூரபத்மன் முதலிய அசுரர்களை அழித்த பெருமாளே. 9. தேன் சொரியும் நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கூந்தலை உடைய பெண்களின் மோக வலையில் சிக்கிக்கொண்டு உள்ளம் தடுமாற்றம் அடையும் துன்பத்திலிருந்து அடியேன் எப்போது நீங்குவேன்? தடைகள் எதுவுமின்றி கிரௌஞ்ச மலையை ஊடுருவிச் செல்லும்படி வேற்படையை எறிந்த வலிமையுடையவரும் துன்பமும் பயமும் மற்றவருமான திருமுருகப் பெருமானே. பாடல் 10. கரிய எருமைக்கடாவின் மீது அடியேனின் உயிரை கவர்ந்து செல்ல வேண்டி யமன் வரும்பொழுது அழகிய தோகைகளை உடைய மயிலின் மீது ஏறி அடியேன் முன்வந்து காப்பாற்றி அருள்வீராக. மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட மார்பினை உடையவரே, வளாரி எனப்படும் இந்திரனின் மின்னுலகத்திற்கு விரோதியாகிய சூரபத்மன் ஒளிந்திருந்த மாமரம் அழிந்து போகுமாறு வேலாயுதத்தை வீசிய திருமுருகப் பெருமானே. 11. கூகா என கூச்சலிட்டு அடியேனின் சுற்றத்தார் ஒன்று கூடி அழ அடியேன் இறந்து போகா வண்ணம் உண்மையான ஞானப் பொருளை எனக்கு உபதேசித்த பரம்பொருளே, நாகாச்சலம் எனப்படும் திருச்செங்கோட்டு மலை மீது வதியும் வேலாயுதனே. திருச்செங்கோட்டு மலை மீது வதியும் வேலாயுதனே. ஆசு, மதுரம், சித்திரம், வித்தாரம் என்னும் 4 வகையான கவிகளை பாடும் திறத்தை தேவரீரின் அடியார்களுக்கு வழங்கியருளும் பெருமாளே, வானுலகத்து சிரோரத்தினமே. 12. செவ்வியமான் ஈன்ற மகளாம் வள்ளியம்மையாரை களவிற்கொண்டு சென்ற கல்வனாகிய பிறப்பும் இறப்பு அல்லாத திருமுருகப் பெருமான் பேசாத மௌன நிலையில் சும்மா இருப்பாயாக என்று அடியேனுக்கு உபதேசித்த உடனே இவ்வுலக பொருள் எல்லாம் மறைந்து போனது வியப்பாக உள்ளது. 13. ஒப்பற்ற வேலாயுதத்தை ஏந்திய திருமுருகப் பெருமான் நமது குரு என்று அப்பெருமானின் திருவருளால் அறியாதவர் அப்பெருமானின் திருவருளை அறியும் தன்மையுடையவரோ? மெய்ப்பொருளாகிய திருமுருகப் பெருமான் உருவமுடையவரும் அல்லர், உருவமற்றவரும் அல்லர், உள்ளதோர் பொருளும் அல்லர், இல்லாத பொருளும் அல்லர், இருள் சூழ்ந்த பொருளும் அல்லர், ஒளி பொருந்திய பொருளும் அல்லர். 14. மனமே, ஒளி பொருந்திய வேலாயுதத்தை ஏந்திய திருமுருகப் பெருமானின் வீரக்கழல்கள் அணிய பெற்ற திருவடிகளை அடைந்து முக்தியை பெறுவாயாக. உடல், வாய், கண், மூக்கு, காது ஆகிய 5 பொறிகள் வழியாக உண்டாகும் ஆசைகளை உறுதியாக விட்டு விடுவாயாக. 15. முருகா, குமரா, குகா என்று மனமுருகி அழைக்கும் செயல் ஒழுக்கத்தையும் ஞானத்தையும் எப்போது அருள்வீர் என்று பக்தியுடன் பொருந்தி நிற்கும் வானோரும் இப்பூ உலகத்தினரும் துதித்து போற்றும் தன் வயத்தம், தூய்மை, இயற்கை அறிவு, முற்றறிவு, பற்றின்மை, பேரருள், எல்லாம் வன்மை, வரம்பிலா இன்பம் என்னும் 8 வகையான தெய்வீக குணங்களால் ஆகிய பஞ்சரத்தில் வதியும் மகா குருவாகிய திருமுருகப் பெருமானே. 16. பேராசை என்னும் நோயில் கட்டுண்டு நல்லது கெட்டது எது என்பதை தெளிவாக ஆராய்ந்து அறியாத செயல்களை மேற்கொண்டு அடியேன் இவ்வாறு அலைந்து திரிவது தகுமோ? தெய்வீக வீரரே, பழங்காலத்து அசுரன் சூரபத்மன் இருந்தொழியும்படி வேலாயுதத்தை செலுத்திய சூரரே, தேவர் உலகை காப்பாற்றியவரே. 17. கற்று அறியும் கல்வியும் பெற்றுள்ள அறிவும் வேலாயுத பெருமானே நமக்கு அருளியுள்ள காரணத்தால் உலகத்தோரே இந்நில உலகில் உள்ள அளவு ஆசையால் விளையும் மயக்கத்தை நீக்கி அறச்செயல்களையும் உண்மையையும் கடைபிடித்து அறநெறியில் சென்று சேர்வீர்களாக. மேலும் திருமுருகப் பெருமான் அருட்கொடையாக அளித்த நாவை கொண்டு அப்பரம்பொருளின் பொருட்களை ஓதி கொண்டிருப்பீர்களாக.
18 சிவபெருமானின் மைந்தரே, பிறவாமலும் இரவாமலும் உணராமலும் அறவாமலும் பிரமனும் திருமாலும் அறியாமலும் விளங்குபவரே, யாவரினும் மேம்பட்டவரே, பாவமற்றவரே, புகலிடம் அளிக்கும் மூர்த்தியே, வானுலகை காத்தருளும் பெருமானே, சூரபத்மனுக்கு அச்சம் தருபவரே. 19 கூறிய வேலாயுதத்தை ஏந்தியவாறு பிரபஞ்சத்தை ஆளும் ஆதியும் அந்தமும் இல்லாத மாமன்னரே, வறுமை என்னும் ஒரு பாவி தோன்றிய உடனே அழகும் செல்வமும் நல்ல மனமும் குணமும் குடும்பத்தின் பெருமையும் குலத்தின் பெருமையும் ஒருவரை விட்டு போய்விடுகின்றனவே. 20 கிடைத்தற்கு அறிய உண்மை பொருளை பெறுதற்கு அடியேன் தகுதியுள்ளவனாக கருதி தேவரீரில் அடியேனுக்கு உபதேசித்தை போதித்த முறை வியக்கத்தக்கதே. மிகவும் உறுதியானதும் நிலையானதுமான வலிமையுடைய பிரணவ பொருளாக வானோர் விரும்பி தியானிக்கும் செவ்வேளே, வானோர் உலகை தாங்குபவரே. 21 நினைவும் மறதியும் மற்ற ஆன்மீக நிலையை கண்டு கொள்ள அடியேனுக்கு தேவரீரின் தாமரை மலர்களை ஒத்த இரு திருவடிகளை அருள்வதற்கென்று மனம் இறங்குவீராக. கேட்ட வரங்களை அளிக்கும் மூர்த்தியே, திருமுருகப் பெருமானே, மயில் வாகன கடவுளே, அருவருப்புக்குரிய அசுரனாகிய சூரபத்மனை தேவரீரின் வேலாயுதத்தால் பிளந்தவரே. 22 காளை பருவத்து குமாரமூர்த்தி என்று தியானித்து தேவரீரின் திருவடிகளை பணியும்படியான தவப்பேற்றை அடியேன் அடைந்தது வியப்பானதொன்றே. தென்னம்பாளையை போன்ற நீண்ட கூந்தலை உடைய வள்ளியம்மையாரின் திருப்பாதங்களை போற்றும் தேவரீர் விண்ணோர்களுக்கு தலைவராய் மேருமலை ஒத்த பெருமையை உடையவராக திகழ்கின்றீர். 23 தேவரீரின் திருவடிகளை குறித்து தியானிக்காமல் அடியேன் அறிவின்மையால் முழுதும் அழிந்து படலாமோ? இது முறையோ? கூர்மையும் ஆற்றலும் உடைய வேலாயுதத்தை ஏந்தியவாறு உலகையாழும் மாமன்னரே, மின்னலையும் கொடியையும் ஒத்த குறவர் குலநங்கையாகிய வள்ளியம்மையாரைச் சேர்ந்த குணக்குன்று போன்றவரே. 24 கூறிய வேல் போன்ற கண்களை உடைய மாதர்களின் கொங்கையிலே சேரும் விருப்பத்தை உடைய அடியேனின் மனம் தேவரீரின் திருவருள் கிடைக்க வேண்டும் என்று என்னும் நற்பேற்றினை பெறுமோ? மாமரமாகவும் பிரபஞ்ச மலையாகவும் உருவெடுத்திருந்த அசுரன் சூரபத்மனை அழிப்பதற்கென்று அவற்றை வேரோடு தொலைத்து அழித்த பெரும் போர் செய்யவல்ல வேலாயுதத்தை ஏந்தியவாறு உலகத்தை காக்கும் கடவுளே. 25 உண்மை வாழ்வென்று எண்ணி கொடிய வினைக்கு ஈடான இந்த வாழ்வில் கழித்து மகிழ்ந்து ஐயோ அடியேன் அலைதல் முறையோ? தேவரீரின் திருக்கரங்கள் மட்டுமன்றி கையில் ஏந்தும் வேலாயுதம், வீரக்கழல்கள் அணிய பெற்ற திருவடிகள் ஆகியவை எல்லாம் செந்நிறமாய் அமைந்து மயில் வாகனத்தின் மீது ஏறிய மாவீரரே. 26 விண்ணுலகத்தின் நாயகம் அணியே, ஒரு துணையும் இல்லாத அடியேன் தேவரீரின் திருவருளை பெறுமாறு சிறிதளவேனும் தேவரீரில் என்னவில்லையே. வேதங்களாலும் ஆகமங்களாலும் போற்றப்படுபவரே, வேத முதல்வரே, வேதங்களை தொகுத்தவரே, ஆகமங்களை வகுத்தவரே, ஞான வினோத மூர்த்தியே, மனதுக்கு எட்டாதவரே. 27 மின்னலை போல தோன்றி உடனே மறையும் நிலையற்ற வாழ்வை விரும்பியவனாகிய அடியேன் இவ்வாறு இருப்பதற்கு காரணம் அடியேனின் வினைப்பயன்தானோ? பொன்னே, மணியே, செல்வமே, முக்தியாகிய அருட்பேற்றினை அழிப்பவரே, உலகையாளும் மன்னரே, உலகையாளும் மாமன்னரே, மயில் வாகனத்தில் ஏறி வரும் முழுமுதற் கடவுளே. 28 இனிய அமுதமே, கூறிய வேலாயுதத்தை ஏந்திய மாமன்னரே, ஞானத்தின் இருப்பிடமே, யான் என்னும் மாணவமுடைய அடியேனை தேவரீர் ஆட்கொண்டு அருளி எல்லாம் தானாகி நிலைத்திருக்கும் மேலான நிலையை இத்தன்மையது என்று விளக்கி கூற முடியுமோ? 29 இல்வாழ்க்கை என்னும் மாய வாழ்வில் அடியேனை சிக்க வைத்துள்ள தேவரீரில் கொடியவனாகிய அடியேனது அறியாமையை பொறுத்து மன்னித்தருளவில்லையே. மற்போர் செய்வதற்குரிய 12 தோள்களிலும் அடியேனின் சொற்களால் ஆகிய பாடல்களையே மாலைகளாக அணிந்து கொள்ளும் ஒளி வீசும் வேலாயுதரே. 31 மயிலை வாகனமாக கொண்டுள்ள திருமுருகப் பெருமானே, பாழ்படுவதான வாழ்க்கை என்னும் இந்த பெரிய மாயைச் சுழலிலே அடியேன் வீழ்க என்று தேவரீர் விதித்து விட்டீரே. தேவரீர் அடியேனை இங்கன மாயை வாழ்வில் தள்ளி சிக்க வைத்ததற்கு ஏற்கனவே அடியேன் செய்துள்ள தாழ்வான செயல்கள் ஏதேனும் காரணமாக உள்ளனவோ? அது எவ்வாறாயினும் தேவரீர் நீடு வாழ்வீராக. 32 வெற்றி வேளனே, கலை சார்ந்த நூல்களையே அடியேன் கலக்கத்துடன் விரைந்து உருப்போட்டு கற்று தலை வேதனையுறும்படி ஆகிவிடவோ? கொலை தொழில் புரியும் வேடர் குலத்தில் தோன்றிய பெண் யானையை போன்ற வள்ளியம்மையாரைச் சேர்ந்தவரும் கிரௌஞ்ச மலையை வெற்றி வேளால் பிளந்தவருமான மலை போன்ற கடவுளே. 33 கங்கை நதி ஈன்ற வரத மூர்த்தியே, கந்த பெருமானே, திருமுருக பெருமானே, கருணைக்கு இருப்பிடமானவரே, மனத்துக்கு வருத்தம் தரும் இல்லற வாழ்க்கையுடன் செல்வம் என்னும் இந்திய மலைக்காடு போன்ற சிக்கல் நிறைந்த சூழலை அடியேன் என்று விட்டு விலகுவேன். 34 போரில் வல்லமயில் வாகனத்தை உடையவரே, சண்முகமூர்த்தியே, கங்கை நதியின் பாலகுமாரனே, கிருபாகர மூர்த்தியே, அழகிய மாதர்கள் நிமித்தம் தீய வழியில் சென்று அடியேன் மனம் குலைந்து போகா வண்ணம் அடியேனுக்கு வரந்தந்து அருள்வாயாக. 35 பிறை போன்ற ஒளி வீசும் நெற்றியை உடைய வள்ளியம்மையாரை தவிர வேறு யாரையும் துதிக்காத விரதம் போன்றவரே, விண்ணோர்களின் மாமன்னரே, பிரமன் படைத்ததும் வினையால் ஆனதுமான உடலை புறக்கணித்து விட்டு அடியின் நற்கதியை அடையும்படி செந்தாமரை மலர்களை ஒக்கும் தேவரீரின் வீரக்கழல்கள் அணியப்பெற்ற திருவடிகளை அடியேனுக்கு எப்போது அருள்வீர். 36
பிரம்மன் முதலாய விண்ணோர் தங்கள் தலையுச்சி மேல் அணியும் செந்தாமரை மலர்களையும் திருவடிகளை உடையவரே, வள்ளியம்மையாரின் திருவடிகளை தேவரீரி முடி மீது கொள்பவரே, சிவபெருமான் நாதரே, குமாராய நம என்று வணங்கி பிரணவ மந்திரத்தின் பொருளை தமக்கு உபதேசிப்பீராக என்று கேட்க தேவரீர் உபதேசித்து அருளிய பொருள்தான் யாதோ? 37. மனமே, அசுரன் சூரபத்மன் ஒளிந்திருந்த கிரௌஞ்சமலை மீது செலுத்திய ஆற்றல் மிக்க வேலாயுதத்தை ஏந்திய திருமுருக கடவுளை போற்றும் அடியார்களின் குழுவைச் சேர்ந்தவன் என்னும் பதவியை பெறுவதையே நீ விரும்புவாயாக. யான் என்னும் மாணவத்தை பொறுமையாகிய அறிவை கொண்டு அடியோடு வேருடன் அறிந்து தள்ளிவிடுவாயாக. 38. கூதள மாலை அணிய பெற்றவரே, வேடர் குலத்தவரான வள்ளியம்மையாரின் தலைவரே, வேதாள கூட்டத்தினர் புகழ்கின்ற வேலாயுத மூர்த்தியே, வீண் பேச்சு பேசுபவனாகவும் மிகவும் தீய குணமுடையவனாகவும் ஆகிய அடியேனை ஒரு பொருளாக கருதி தேவரீர் ஆண்டருளிய கருணையானது சொல்லும் தரம் உடையதோ? 39. உலகையாளும் மாமன்னரே, வேடர் குலத்தவரும் மின்னர் கொடி போன்றவருமான வள்ளியம்மையாரின் தோள்களைச் சேரும் கடவுளே, சிவபெருமானுக்கு குருமூர்த்தியானவரே, பெரிய 7 வகையான பிறப்பு நீங்குமாறு மயக்கம் நீங்காத மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை எனப்படும் 3 வகை ஆசைகளையும் எப்போதுதான் முடிவுறுமோ? 40. சுனைகள், அறிவித்துறைகள், பசிய திணைப்புணம் ஆகியவற்றினுடையே வள்ளியம்மையாரை காணும் பொருட்டு திரிந்தவரே, வினையை வெருட்டி ஓட்டும் ஒளி பொருந்திய தேவரீரின் வேலாயுதத்தை அடியேன் மறவேன். அத்தகைய அடியேன் இல்லற வாழ்வில் அகப்பட்டு கலங்கி அறிவை இழந்து மயக்கம் அடையலாகுமோ? 41. வெற்றியை தரவல்ல வேலாயுதத்தை உடையவரே, திருமுருக பெருமானே, மயில் வாகனனே, யோகமூர்த்தியே, சிவபெருமானுக்கு ஞானோபதேசம் செய்த குருமூர்த்தியே, யமன் அடியேனின் உயிரை கலக்கி பிடிக்க வரும் அந்நாளில் அடியேன் இரவாது தேவரீரின் திருவடிகளை அடியேன் சேருமாறு காப்பாற்றி அருள்வீராக. 42. தியானிக்கப்படும் பொருளை பசு பாசம் பற்றிய அறிவை கொண்டு தியானிக்காமல் பதிஞானத்தை தியானித்து அறிகின்ற வழியை தனிச்சிறப்பு மிக்க வேலாயுதத்தை உடைய திருமுருக பெருமான் அடியேனுக்கு உபதேசித்த அருளிய உடனே உலகத்தாருடன் கொண்டொழுகும் நெருங்கிய உறவுகள் வாக்கு, மனம், அறிவு ஆகியவற்றோடு அறியாமையும் நீங்கி ஒழிந்தனவே. 43. ஆடை அலங்காரமாக முத்து மரகதமாகிய மணி வகைகளையும் ஆடையையும் அணிய பெற்றவரும் வேடர் குலத்தவருமான வள்ளியம்மையாரின் அன்பரே, திருமுருக பெருமானே, தேவரீரின் அன்பும் அருளும் அடியேனுக்கு கிடைத்த நற்பெற்றால் அடியேனின் ஆசை என்னும் விலங்கு பொடியாகிய பின்னர் மௌனம் என்னும் அனுபவ ஞானம் பிறந்ததுவே. 44. பகைவர்களை தொலைத்து அழிக்கும் ஒப்பற்ற வேலாயுதத்தை உடைய திருமுருக பெருமானே, வீடு வேற்றின் நிலையிலும் விண்ணோர்களின் தலை மீதும் 4 வேதங்களிலும் கொடிய காட்டிடையேயும் திணைப்புணத்திலும் விளங்கும் வீரக்கழல்கள் அணிய பெற்ற தேவரீரின் திருவடிகளை அடியேன் சிரசின் மீது அடைக்கலமாக சூட்டிக் கொள்ளுமாறு தேவரீரின் தந்தருடைய கருணையை அடியேன் எடுத்துச் சொல்லக்கூடுமோ? 45. குருமூர்த்தியே, குமார பெருமானே, குலிசாயுதத்தை உடையவனே, பிணிமுகம் என்னும் யானையை வாகனமாக கொண்டவனே, சிவயோகத்தை அருளும் கருணாமூர்த்தியே, தாம் கற்ற கல்வி அறிவை பிறருக்கு பயன்படுமாறு எடுத்துச் சொல்லாது வைத்துக் கொண்டிருப்பவர்களிடம் சென்று அடியேன் இறந்து கேளாவண்ணம் தேவரீரில் உண்மை ஞான பொருளை ஈந்து அருள் புரிவீரோ? 46. கந்த பெருமானே, ஒளி வீசு மேலாயுதத்தை உடையவரே, உமாதேவியின் மைந்தரே, குமாரமூர்த்தியே, வேதமூர்த்தியே, தேவரீரில் அடியேனின் தாயும் அடியேனுக்கு அருள் புரியும் தந்தையும் மாவீர். அடியேனின் மனவருத்தங்கள் யாவற்றையும் நீக்கி அடியேனை ஆண்டருள்வீராக. 47. சீற்றம் கொண்டு வந்த சூரபத்மனை அழித்து பின்னோரின் குருமாறு அவர்களின் பொன்னுலகை குளிர்வித்தவரே, 24 ஆன்ம தத்துவம், 7 வித்யா தத்துவம், 5 சிவ தத்துவம் ஆகிய 36 தத்துவங்களையும் கடந்து அவற்றிற்கு அப்பால் உள்ள நிலையை எய்தும் நற்பேற்றினை அடியேன் பெரும் வாய்ப்பு உண்டோ? 48. ஜீவபோதம் கடந்த நிலையில் நின்று சிவபோதத்தால் தேவரீரை அறியும் ஞானியரின் ஞான நிலையில் பிரிவு ஒன்றும் இல்லாது நிற்கும் திருமுருக பெருமான் அன்றோ தேவரீர். உலக பந்தமான நெருங்கிய உறவுகள் அற்றுப்போகும் நிலையை எய்துவதால் அறியாமை என்னும் இருள் சிதைவுற்று அழியுமாறு மனக்கலக்கம் என்னும் மயக்கத்தை வென்ற ஞானியர்களோடு பொருந்தும் வேலாயுத கடவுளே, ஞானியர்களோடு பொருந்தும் வேலாயுத கடவுளே. 49. ஒளி வீசும் கதிர்களை உடைய வேலாயுதத்தை ஏந்திய வேறுபாடுடைய திருமுருக பெருமானே, தேவரீரை நினைத்து தியானிப்பவர்களின் துக்கங்களை நீக்கும் கருணை விளங்கும் பேரொளியே, ஒரு சார்பும் இல்லாது தனித்து விளங்கும் பரம்பொருள் இத்தன்மையத்து என்று அறியுமாறு மற்றவருக்கு அடியேன் சொல்ல இயலுமோ? 50. கங்கை நதிக்கு மைந்தரே, ஞான சுகத்தின் தலைவரே, திதி என்பவளின் புத்திரர்களாகிய அசுரர்களின் பெருமையை கெடுத்து அழித்த அதிவீரரே, அறிவு குலைந்து மிகவும் உள்ளம் சோர்வுற்று மயங்கி நற்கதி பெறும் வழியை இழந்து வீணாக கெட்டழிதல் அடியேனின் தலைவிதியோ? 51. உருவம் உள்ளவராகவும் உருவம் இல்லாதவராகவும் உள்ள பொருளாகவும் காணவியலாத பொருளாகவும் நறுமணமாகவும் அந்த நறுமணத்தை உடைய மலராகவும் ரத்தினமாகவும் அந்த ரத்தினம் வீசும் ஒளியாகவும் உயிரிடம் பெறும் கருவாகவும் உடலாகவும் உயிராகவும் நற்கதியான புகலிடமாகவும்
அந்த நற்கதியை நோக்கி செலுத்தும் விதியாகவும் விளங்கும் குகமூர்த்தியே தேவரீரில் குருமூர்த்தியாக எழுந்தருளி வந்து அடியேனுக்கு அருள் புரிவீராக. ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.